மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான வீடியோக்களும் பதிவிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பேப்பர் கப் தயாரிக்கிற மெஷின் எப்படி செய்யறாங்க, எங்க கிடைக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு தொழில் அமைத்து தரதுக்கான வீடியோவா இருக்கும். வீடியோவை முழுசா பாருங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நமக்கு ஜேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்ல இருந்து சீனிவாசன் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த டீடைல்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஆல்ரெடி நம்ம பாக்குத்தட்டு மெஷின் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கறத எடுத்து பார்ப்போம். அது எப்படிங்க சார் மக்கள்கிட்ட ரீச் இருக்குங்களா? இருக்கு, ரீச் நிறைய பேர் ரீச் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு நம்மகிட்ட நிறைய பேர். சரி, ஓகே ஓகேங்க சார். இது மாதிரி நிறைய மக்களுக்கு நீங்க தொழில் அமைத்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்க சார். இது பேப்பர் கப்புங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு போய் கொண்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 6 இன்ச்சு, 4 இன்ச்சு எல்லா சைஸ்லையுமே இருக்குது. இப்போ இதில் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து இப்போ செமி ஆட்டோமேட்டிக் வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் அது மிஷின் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். 5 செகண்ட்னா 5 செகண்டே பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஐடியா பண்ணிக்கலாம். இப்போ அதை உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இது ஆன் மிஷினோட ஆன் மிஷின். இது ஆன் பண்ணிட்டோமா, லீஃப் வந்து 3 லீஃப் 4 லீஃப் இது மாதிரி எடுத்துக்கலாம். 3 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம். நம்ம லீஃப் ஷீட்டை பொறுத்து. இப்போ 5 ஷீட் வைக்கிறோம். நம்ம இப்போ 5 ஷீட் வைக்கிறேன் நான். அப்போ 5 ஷீட் இதில் இருக்குது. 5 ஷீட் இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். அதில் 5 வச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்டு வச்சுக்கலாம். எவ்வளோ செகண்டு வேணும் வச்சுக்கலாம். இப்போ 10 செகண்டுனா 0. இப்போ 10 செகண்டு வச்சுருக்குறோம். பாப்பை ஆன் பண்ணுறோம். அதே ஆட்டோமேட்டிக் கீழே இறங்கிக்கும். அதே 10 செகண்டு கழித்து அதே ஆன் ஆகிக்கும். இப்போ 10 செகண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வச்சுட்டு அடுத்த இதுக்கு போகிறோம். இதுலேயும் வந்து எத்தனை வச்சா கரெக்டாக 7 ஷீட்டு வைக்கலாம், 8 ஷீட்டு வைக்கலாம், 5 ஷீட்டு வைக்கலாம். பாரு 5 ஷீட் இதை வச்சோம். 5 வச்சா கரெக்டாக இருக்கும். 5 வச்சா நல்லாயிருக்கும். 7 வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஷீட்டு இது நல்லா நீட்டாக வரும். அடுத்து வைக்கிறோம் 10 செகண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 30 செகண்டு, 19 செகண்ட் வச்சுருக்குறோம். இது ஆன் பண்ண கீழே வந்து அப்படி தான் டிஸ்பிளே வேறு. இது நல்லா 25 செகண்ட் வச்சா நல்லா டிஃபரன்ஸ் நல்லா வரும். பிளாஸ்டிக் இல்லை, பேப்பர் தான். ஓகே ஓகே. பேப்பர் இந்த கோயிலில் அன்னதானம் கொடுக்குறது, மிச்சரு இது மாதிரி இதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். ஓகே. அதே மாதிரி இது இந்த 2 சைஸ் தான் இருக்குங்களா இல்லை இன்னும் வேறு நிறைய சைஸ் இருக்குது? எந்த சைஸ்? 6, 6, 4 இன்ச்சு, நிறைய 12 நிறைய சைஸில் இருக்குது. ஓகே. எந்த சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் அந்த சைஸுக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நான் இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு மிஷின் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் எத்தனை நாளில் செஞ்சு தருவீங்க? மீறி போனால் 15 நாள் 15 நாளில் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குங்களா இல்லை ஆரோக்கியமானது தானா? சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லைங்க, ஆரோக்கியமானது தான். இதில் வந்து என்ன சூடான ஃபுட்டு வச்சாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். மீதி வந்து ஆரோக்கியமானது தான். பேப்பர் தான், ஒன்லி பேப்பர் தான். இது வந்து பிளாஸ்டிக் இல்லை, வெறும் கெமிக்கல்லாம் இல்லை, வெறும் பேப்பர் கோட்டிங் மட்டும்தான். பேப்பர் கோட்டிங் தான். இதில் நம்ம எதுவும் கட் பண்ணலாம் தேவையில்ல. ஷீட்டு கட் பண்ணியே வந்துடும். சப்போஸ் இந்த பேப்பர்லாம் வாங்கணும்னா எங்கெங்க கிடைக்கும்? சிவகாசி, அப்படின்னா பாண்டிச்சேரி. சிவகாசி, பாண்டிச்சேரி 2 இடம்ங்களா? அது வாங்குறதுக்கு நீங்களே கைட் பண்ணுவீங்களா? கைட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ இந்த மிஷின் போடணும்னா என்னென்ன தேவைப்படும்? நம்மளுக்கு இடம் 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும். 10க்கு 10 இருந்தால் போதும். 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும். மிஷின் வச்சுக்கலாம். ஈஸியான இடம். வந்து 3 பேஸ் தேவைப்படும். சிங்கிள் பேஸே போதும். சிங்கிள் பேஸே வந்து நம்ம கடை கரண்டே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேப்பர் தான் 2 டேக்கு வந்து இதில் 2 டேயும் போட்டுக்கலாம், சிங்கிள் டேயும் போட்டுக்கலாம். இது 2 டே வேணாலும் அந்த 2 டே வரும். சிங்கிள் தானே அது 1 மட்டும் சிங்கிளாக வரும். இதுலேயே வந்து ஹைட்டு சின்னதாக உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். நிறையா மாடல் இருக்குது இந்த பேப்பர் கப்லேயே. இதிலே இது ஆட்டோமேட்டிக், இது செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. இதிலே வெரைட்டி இன்னும் ரேட்டு ஆவரேஜாக உங்களுக்கு கம்மியும் வரும். சின்ன செமி ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னா கம்மியாக வரும். ஃபுல் ஆட்டோமேட்டிக்னாலும் உங்களுக்கு இது பட்டன் தான். பட்டன் யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு எந்த இது இருக்காது. டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா யூஸ் பண்ணி நல்லா பண்ணலாம். இப்போ அந்த பாக்கெட் மிஷினில் பார்த்தீங்கன்னா காலில் ஏறி வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் பெடலாம் பட்டன் தான் எல்லாமே.
உங்களுக்கு காலில் உங்களுக்கு சிரமமாக இருக்குதுனால தான் பட்டன் டிஸ்டர்ப் பண்ணணுது. சிரமத்தை கொஞ்சம் ஸ்லோவமாக இருக்குது லேடிஸ் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் தான் பட்டன் டிஸ்டர்ப். சார் இப்போ ஒரு மிஷின் சும்மா நார்மலாக இந்த ஒரு மிஷின் மட்டும் போடணுன்னா எவ்வளோ செலவாகும்? குற்று மதிப்பாக போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரும். மொத்தமாக ஆரம்பிக்கணும்னா 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா ஒரு மிஷின் போடணும். மிஷினும் மெட்டீரியல் போட்டால் உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரும். ஒரு டே போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரும். அதே 2 டே போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ்னால் கொஞ்சம் அதிகமாக வரும். மெட்டீரியல் எல்லாம் சேர்த்துனா உங்களுக்கு அவ்வளோ வந்துடும். இதுக்கும் நீங்கள் யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் லோன் இது அது மாதிரி இது லோன் வந்து நம்ம கொட்டேஷன் தான் தர முடியும். பேங்க்கில் வந்து அவங்க செலவை ரெக்கவர் பண்ணி தான் அவங்க இது வாங்கிக்கணும். சரி, ஓகே. நிறைய பேர் லோன் வாங்கி தரீங்களான்னு கேட்குறாங்க. லோன் எல்லாம் நம்மளுக்கு அவங்க பேங்க்குள்ள போய் அவங்களே வாங்கினாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்மி, அவங்களுக்கு ஒரு கெயினாகவும் இருக்கும். நீங்கள் கொட்டேஷன் போட்டு கொடுத்துருவோம். கொட்டேஷன் நம்ம மிஷினோட என்ன கொட்டேஷனோ ரா மெட்டீரியலுக்கு மிஷினுக்கும் கொட்டேஷன் தந்துடும். சரி சார், இப்போ ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக எத்தனை மணி நேரம் ஓடலாம் அந்த மிஷின்? உங்களுக்கு வந்து 24 நேரம் ஓட்டிக்கலாம். நம்ம ஓட்டுறது பொறுத்து ஓட்டிக்கலாம். நம்ம ஓட்டிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு வேணாலும் ஓட்டிக்கலாம். நம்ம எத்தனை நாளைக்கு வேணாலும் ஓட்டிக்கலாம். ஒரு 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் வராங்களா அந்த மாதிரி கூட ஓட்டிக்கலாம். ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் ஆகும். எல்லாமே எலக்ட்ரானிக்கு மோட்ரு இது நம்ம எவ்வளோ ரன்னிங் வேணால் ஓட்டிக்கலாம். சரி சார், இப்போ இது இன்ஸ்டால் பண்ணுறது நீங்களே இடத்துக்கே போய் பண்ணி கொடுத்துருவீங்களா? நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி டெமோ எடுத்து கொடுக்குறதுல நம்மளோட கான்செப்ட். எல்லா சப்போர்ட்டும் நம்ம கொண்டு போய் இறக்கி டெமோ பிளேட் எடுத்து கொடுக்குறதுல நம்ம பொறுத்துங்க. ஒரு இது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் முன்ன பண்ண வந்து நாங்கள் பண்ணி தராமலாம் இருக்க முடியாது. 2 நாள் 3 நாள் எல்லாம் வந்தோம். லாங்காக இருந்தால் ஒரு நாளில் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் ஆயிரும். அந்த மாதிரி லாங் பொறுத்து. சரி, ஓகே. அதே மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைனா சர்வீஸ் பண்ணுறது அது மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? நாங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம். அப்படி உங்களால் அட்டன் பண்ண முடியலன்னா அதை நாங்கள் வந்து ஒரு நாள் ஃப்ரீயாகவே நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டோ அது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். கேரண்டி ஒரு வருஷம் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாக அது வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார், கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபரை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சிறந்த முறையில் முன்னாடி செஞ்சு கொடுத்த மாதிரியே பண்ணி கேட்டுக்கிறேன் சார். கன்ஃபார்ம் நான் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. என்னென்ன இருக்குல்ல இந்த பேப்பர் பிளேட் தயாரிக்கிற மிஷினை பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சிருக்கும். இது எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் JSR இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படிங்கிறவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்களே உங்கள் இடத்துக்கு வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மேலும் இது போன்ற பல உபயோகமான வீடியோக்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் முருகன். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.